ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்காக தான் புதுமண தம்பதிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய போஸ்ட் வெட்டிங் ஷூட்டையும் அவங்க கூட நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்கு தோவாளை பக்கத்தில் உள்ள ஏரியா தான் கேமராமேன் சூஸ் பண்ணியிருந்தார். தோவாளை பக்கத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியில் கோவளம் பக்கத்தில் இருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப சூப்பரான பிளேஸ். இந்த கடற்கரையில் கடலும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியும் கலக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்குது. அதில் தான் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா சரியான மழை. சரி, வந்த மழையை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு மலையில் ஒரு ஆட்டம் போட்டு அப்படியே சூப்பராக இன்னொரு ஷூட் மலையில் எடுத்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு மலையில் ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ ஷூட்லாம் முடித்து மலையில் நல்ல ஜாலியாக நனைஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டில் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரான், ரசம், ரைஸ், அப்புறம் பீட்ரூட். லன்ச் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வந்த இடம் தான் லூசியாள் ஆலயம், புதூர். இந்த சர்ச்சுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது சர்ச் எப்படி இருக்குங்கிறத காட்டுறோம், நீங்களும் பாருங்கள். சர்ச்சில் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சர்ச்சில் வெளியே வந்துட்டோம். சர்ச்சில் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இன்டீரியர் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா சர்ச்சில் வெளியே நின்று பார்க்கும்போதும் கிளாஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து நின்று பார்த்தா சூப்பரான ஒரு கடற்கரை.
கடற்கரையிலிருந்து மேலே ஏறி ஒரு தூண்டில் பாலம் போட்டிருக்காங்க. அந்த தூண்டில் பாலத்துக்கு மேலே தான் போக போகிறோம். தூண்டில் பாலத்துக்கு மேலே நின்று பார்த்தா கடல் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் எல்லோரும் தூண்டில் பாலத்துக்கு மேலே தான் இப்போ நிற்கோம். தூண்டில் பாலத்தில் நின்று நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸை பாருங்கள். டைட்டானிக் ஜாக் ரோஸ் போஸ்ன்னு நாங்களே நின்று எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தூண்டில் பாலத்தில் நின்று நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கவே கொஞ்சம் மழை சாரல் அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி, இனி நம்ம இதுக்கு மேலே இங்கே கடல் பக்கத்தில் நிற்க வேண்டாம், கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே தூண்டில் பாலத்துலேருந்து இந்த சைடு திரும்பி பார்த்தா சர்ச்லேயும் லைட் போட்டுட்டாங்க. லைட்டு போட்டதுக்கப்புறம் அந்த சர்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பீச்சிலேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுடைய என்ட்ரன்ஸில் இந்த மாதா கோயிலில் எப்பப்போ திருப்பலி நடக்கும் அப்படிங்கிற போர்டும் வச்சுருந்தாங்க. அந்த மாஸ் டைமிங்ஸும் அந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சில் இருந்து கிளம்பிட்டோம். நைட்டு டின்னர் ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சாம்சாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து மெனு கார்டு பார்த்து எங்களுக்கு தேவையான டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஷவர்மா, ட்ராகன் சிக்கன், நூடுல்ஸ், பரோட்டா, நான், பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் ஃபைனல் டச் ஆட்டு லெமன் சோடா, லெமன் மின்ட் ஜூஸ், அதுக்கப்புறம் மொஜிட்டோ யார் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி திருப்தியாக நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு ஃபுல் டே ரொம்ப சூப்பராக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.